அதாவது பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு நிச்சயம் இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அநேக வேளைகளில் நமக்கே நிறைய நேரங்களில ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா அல்லது முழுமையான ஒரு நிச்சயம், ரட்சிப்பின் நிச்சயம் நமக்குள்ள இருக்கிறதா என்றத ஒரு கேள்விக்குறியாவே இன்றைக்கு இருக்கு. ஏன்னா நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாருங்க உலகத்தை ஒத்ததா காணப்படுறதுனால இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. உண்மையிலேயே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? சபைக்கு செல்றவங்க கூட அநேகர் வந்து பாத்தீங்கன்னா வெளியரங்கமான அந்த ரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு இல்லைன்னு சொல்றாங்க வெளிப்படையா. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு நிச்சயம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாமையே கிறிஸ்தவங்களா இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களை போய் நாம கேட்டோம்னா அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு நிச்சயம் இருக்கா இல்லையா அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியல. அந்த நிச்சயம் இல்லாத பலர் என்ன செய்யறாங்க, மூடத்தனமான காரியங்களை வாழ்க்கையில அவங்க செய்யற ஒரு நபர்களா இருக்கிறாங்க. நிறைய காரியங்களை அவங்க செய்யறாங்க. அது மட்டும் ஏன் இப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்றதுக்கு சில கேள்விக்கு நாம இன்னைக்கு பதில நாம பார்க்க போறோம். அதுதான் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அதற்கு அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமா இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன்னு யோவான் சொல்றார் பாருங்க. அப்போ குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஏன்னு சொன்னா நித்திய ஜீவன் நமக்குள்ள எப்படி வந்ததுன்னு சொன்னா குமாரன் மூலியமா தான் நமக்குள்ள வந்தது. அதனால குமாரன் நமக்குள்ள இல்லை அப்படின்னா நித்திய ஜீவன் இல்லைன்னு. அதனால நம்முடைய சுய நீதியினாலே நமக்கு ரட்சிப்பு நிச்சயமா கிடையவே கிடையாது. ஏன் இந்த கொஸ்டின் மார்க் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு எழும்புதுன்னா, அவங்க இந்த ரட்சிப்பை எதோட ஒப்பிட்டு பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுடைய வாழ்நாள்ல நடக்கிற சம்பவங்கள், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை வச்சுதான் ரட்சிப்பு இருக்குதா இல்லையான்றத அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஆரம்பத்துல ஒரு வேளை நாம சரியில்லாம இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவனுடைய ஆவியை நம்ம பெற்றிருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் வெளிப்படும் பொழுது, அந்த சுபாவம் நமக்குள் காணப்படும் பொழுது, கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள் காணப்படும் பொழுது, நாம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன, கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள் தங்கி நம்முடைய குணாதிசயங்களை மாற்றக்கூடிய ஒரு நபராய் காணப்படுகிறார். இதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு முழுமையான அடையாளம், வெளிப்படையா நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற ஒன்றா இருக்கு. அதனால ரட்சிக்கப்பட்ட நாம முழுவதுமாய் ஒரு நிச்சய தன்மைக்கு வரணும். என்னன்னா, நமக்கு தேவன் நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் குமாரனில், அதாவது கிறிஸ்துவில் இருக்குது. அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். நாம் செய்கிற காரியத்தை வைத்து ரட்சிப்பை கணக்கு போடவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அதை வச்சு கணக்கு போட்டு ஒரு தோற்று போன ஒரு சூழ்நிலையை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்றாங்க பாருங்க. அதனால ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றதுக்கு நிச்சயம் நமக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு நிச்சயம் நமக்கு தேவை என்றதான் இந்த பாடத்தின் மூலமா நாம பார்க்கணும். என்ன காரணம், ரட்சிக்கப்பட்டவர்களின் புது வாழ்வை குறித்து தெரியாத நபர்கள் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டவன் இயேசுவை முழு இருதயத்தோடும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு தன் வாயினால் அறிக்கை செய்கிறவர்களில் ஒருவனாயிருக்கிறான். அறிக்கை செய்ய வேண்டும். முதல்ல முழு மனதோடு நாம் விசுவாசிக்க வேண்டும். முழு மனதோடு முழு இருதயத்தோடு தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷன்
தன் வாயினாலே என்ன செய்ய வேண்டும்? தன் தேவனாகி கர்த்தரை அறிக்கை செய்கிற ஒரு நபராய் இருக்கும். அதனாலதான் நான் அடிக்கடிக்கு சொல்றது, விசுவாச பிரமாணத்தை நம்ம சபையில அறிக்கை செய்யறது ரொம்ப நல்லது. இன்றைக்கு பெந்தேகோஸ்தே சபைகள் அத பாரம்பரியம் என்று சொல்லி விட்டு விட்டாங்க. ஆனா அதுல எந்த ஒரு பாரம்பரியமும் கிடையாது. அப்போஸ்தலருடைய காரியங்கள் தான் அதுல முழுமையான ஒரு ரட்சிப்பினுடைய அறிக்கை அதுல கொண்டு இருக்கிறதுனால அது அறிக்கை செய்யறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. இன்னைக்கு அறிக்கை செய்யாம பிசாசு அநேகரை என்ன செய்யறான்? தடை செய்யறான். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9, 10 என்று சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். அப்போ அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அததான் யோவான் 1:12 நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்துதல் 3:20 நாம் வாசிக்கிறோம். தன் வாயினாலே ஏன் இதை அறிக்கை செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதுதான் ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன். நம்முடைய வாய் எதை இருதயத்தில் இருக்குதோ அது வாயினாலே வெளியே வர வேண்டும். ஆக்சுவலா அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. அது வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அது ஒரு உடன்படிக்கைக்கு சமமாய் காணப்படுது. அதனாலதான் பதவி ஏற்றுக்கொள்ள போறதோ அல்லது ஒரு காரியத்தை மேரேஜ்லயோ அல்லது மற்ற இடத்துலயோ அறிக்கை செய்வாங்க. அந்த வார்த்தை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அதனால அறிக்கை செய்யறதுல எந்த தவறும் கிடையாது. இப்ப பெந்தேகோஸ்தே சபைக்கோ அல்லது மற்ற சபைகளுக்கு போங்க, ஏதாவது அறிக்கை செய்ய வைக்கிறாங்களா நம்மள அப்படின்னா அறிக்கை செய்ய வைக்க மாட்டாங்க. அவங்களே என்ன செய்வாங்க? எல்லாவற்றையும் செய்து பாஸ்டே என்ன எல்லாவற்றையும் முடிச்சிருவார். விசுவாசி கைத்தட்டி பாட்டு பாடிட்டு போறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயோஜனம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அவங்க வாய்கள் தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்கிற ஒரு காரியத்தை சபையிலே நாம் செய்ய வேண்டும். அதுக்குதான் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்யறது ரொம்ப நல்லது. அடுத்தது பாருங்க, மெய்யான விசுவாசி தனிப்பட்ட திறமையை பாராமல் ஆவியானவர் அவனுக்குள் கிரியை செய்கிறார். இதுதான் நிஜ வாழ்க்கையா இருக்கிறது. ஒரு விசுவாசி அவனுடைய திறமையை நாம பார்க்க கூடாது, அவனுக்குள் ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதுதான் நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம 3வது காரியத்தை நாம் பார்க்கும்போது, ஜீவன் அதாவது பரிசுத்த ஆவி இல்லாதவருடைய நிலைமை என்ன அப்படின்னா, ஆதாம் ஏவாள் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? விழுந்து தன் ஜீவனை இழந்தாங்க இல்லையா? அப்படியே அவனுடைய நிலைமையும் இருக்குது. 2வது, அவனுடைய ஆவியை பிசாசு கட்டுப்படுத்துகிறான். யோவான் 8:44, அப்போஸ்தலர் 10:38. நிறைய சம்பாதித்தாலும் அவனிடத்துல சமாதானம் இருக்காது. மத்தேயு 11:28-29. அவன் வெற்றி பெற்றாலும் அவனுடைய பிரச்சனைகள் ஒருபோதும் ஓயாது. மத்தேயு 12:25. தன்னை அறியாமலேயே சாத்தானால் அவன் சரீரம் ஆளப்படுகிறது என்பதை அவன் அறியாம இருக்கிறான். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2-3. காலம் செல்ல செல்ல அவனுடைய சரீரம் நோய்வாய்ப்படுகிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4-8. அவனுடைய இருதயமும் மனதும் பாதிக்கப்படுது. அப்போஸ்தலர் 16:16-18. ஒரு நாள் அவன் இவ்வுலக விடுகையில் அவன் நரகத்துக்கு செல்லுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். அததான் லூக்கா 16:19-31 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இப்படிதான் நிச்சயம் இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு. ஜீவன் இல்லாதவனுடைய வாழ்க்கை இப்படிதான் இந்த 6-8 தன்மையை பெற்ற ஒரு நபராய் இருக்கிறான். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அறிகிறதில்லை. என்ன ஆசீர்வாதம்? ரட்சிக்கப்பட்டவர்கள் பெரும் அழிவிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டு அதற்கு அடையாளமாக தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு நபராய் காணப்படுகிறார்கள் என்று எபேசியர் 2:1 நாம் வாசிக்கிறோம். என்ன அது? மூல பாவம், பாவத்தினுடைய விளைவு. அது மட்டுமல்ல, மூதாதையருடைய பாவம். இப்பேற்பட்ட பாவ சாபத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பிசாசனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது எபேசியர் 2:6 நாம் பார்க்கிறபடி அவர்கள் நித்தியமாய் விடுவிக்கப்பட்டவர்கள், நரகத்தினுடைய பிடியிலிருந்து நித்தியமாய் விடுவிக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் அறியாததுனாலே இன்றைக்கு நிறைய பிரச்சனை அவர்களுக்கு மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அதிலிருந்து நாம் கிறிஸ்தவர்களை தப்புவிக்க வேண்டும்.
மத்தேயு 16:13-20 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, சுவிசேஷம் அறிவிக்கும் சிலாக்கியம் பரிசுத்தவான்களுக்கு மட்டும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா அவங்க கற்பாரின் மேல உறுதியாய் கட்டப்பட்ட ஒரு வீடாய் காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் சபையை ஸ்தாபிக்கிற ஒரு நபர்களாயும் காணப்படுகிறார்கள். இரண்டாவது, சாத்தானுடைய வல்லமையை ஜெயிக்கக்கூடியவர்களாகவும் காணப்படுகிறார். ஏன்னு சொன்னா, யுத்தம் நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு யுத்தம் அல்ல. நம்ம யாரோடு யுத்தம் பண்ண வேண்டும்? ஆவிக்குரிய யுத்தம். வானமண்டல பொல்லாத சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய யுத்தத்திற்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். அதான் 1 பேதுரு 5:8, யாக்கோபு 4:7 நாம் வாசிக்கிறோம். முடிவு பரிந்தும் நம்முடைய நிலையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். லூக்கா 18:5 நாம் வாசிக்கிறோம். முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ கடைசி வரையில நாம் இந்த ரட்சிப்பினுடைய அனுபவத்துக்குள்ளாக நிலைத்து காணப்பட வேண்டும். அது மட்டும், மூன்றாவது காரியம், நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். யாருடைய ஜெபத்திற்கு? பரிசுத்தவான்களுடைய ஜெபத்திற்கு மட்டும்தான் தேவன் பதில் கொடுக்கிறார். யார் இந்த பரிசுத்தவான்கள்? இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள். முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கூடிய பாக்கியம், இரண்டாவது பிசாசோட கூட சண்டை போடுகிற ஒரு வேலை, மூன்றாவது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது என்ற விசுவாசம் நமக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் காணும். மற்ற உலக நபர்கள் என்ன செய்ய முடியாது? சுவிசேஷம் அறிவிக்க முடியாது, பிசாசோடு கூட சண்டை போட முடியாது. அது மட்டுமல்ல, அவர்கள் ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இது மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கை முறை அவர்களுக்கு தெரியல. என்ன வாழ்க்கை? அந்த வாழ்க்கை முறையை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். முதல் பாயிண்ட் நான் பாக்குறோம், நம்முடைய கவலை இருக்குன்னு சொன்னா நம்முடைய கவலை எல்லாம் ஆண்டவர் மேல வச்சிடணும். ரெண்டாவது, நாம என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தை முழுமையாக வெறுத்து தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? நேசிக்கிற ஒரு நபர்களாய் காணப்பட வேண்டும். மறைவான நம்ம உள் நோக்கங்களை நாம நீக்கணும். நமக்கு இருக்கிற செல்ஃப் டிசைர் அங்க இருக்கவே கூடாது. சுயமா ஏதாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம எதையுமே எதிர்பார்க்க கூடாது. அப்படி இருக்குன்னு சொன்னா நாம நிச்சயமா தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனை உயர்த்த மட்டுமே நாம நினைக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த நாம பிரயாசப்பட வேண்டும். ஏன்னா அவருடைய நாமமே உயர்ந்தது. அது மட்டுமல்ல, மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவராலே நாம் நடத்தப்பட வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை சுயமாய் நடத்தி கொள்ள கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெப வாழ்க்கை மற்றும் சுவிசேஷம் அறிவிக்கிற வாழ்க்கை, வேதத்தை தியானிக்கிற வாழ்க்கை, இது மூன்றும் ஒன்றாய் இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மனிதனாய் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில இந்த நிச்சயம் இருக்குது என்பதை முதலாவது நாம் அறிந்து இப்பேற்பட்ட காரியங்களை நாம் பின்பற்றும் போது நமக்கு என்ன நடக்கும்? இந்த நித்திய ஜீவன் நமக்குள் இருக்குது. அதை மற்றவர்களுக்கும் நாம் அறிமுகப்படுத்த முடியும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு நாம ஷார்ட்டா நான் இதை உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டேன். அதனால நாம இப்பேற்பட்ட காரியங்களை நாம் என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ நிறைய பேர் இதை தெரியாமே இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த நிச்சயமே கிடையாது. சர்ச்சுக்கு போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, வந்துருவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன இருக்காது? நிச்சயமே இருக்காது. நிறைய பேர் வாழ்க்கையில நானும் கேட்டிருக்கிறேன், இறந்த பிறகு பார்க்கலாம் பரலோகம் போவனா இல்லையான்றத நாம என்ன செய்யலாம்? பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சோர்வா அவங்க சொல்லக்கூடிய பதில தான் கேட்க முடியும். இல்ல கண்டிப்பா நான் போவேன், எனக்குள் நித்திய ஜீவன் இப்பவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறான்னு யாருமே என்ன செய்யறதில்லை, அறிக்கை பண்றதே இல்லை. ஆனா உண்மை என்ன? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை ஆல்ரெடி கொடுத்துட்டார். அதை நிறைய பேர் இறந்த பிறகுதான் பெற்றுக்கொள்ள போறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது 100% ராங். அதை நாம நிஜத்துல பெற்றுக்கொள்வோம். ஆனா விசுவாசத்துல இப்பவே நாம என்ன செஞ்சிட்டோம்? பெற்று கொண்டுட்டோம். ஆல்ரெடி வி ரிசீவ் சால்வேஷன் அண்ட் எட்டர்னல் லைஃப். இதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விசுவாசம்.